ஜந்தர் மந்தர்ல நாடே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமா மாறி இருக்கு. நீட் தேர்வுக்கு எதிராக இவ்வளவு பெரிய போராட்டம் ஒரு சாத்தியமா அப்படின்னு இவ்வளோ நாள் நினைச்சிட்டு இருந்ததை நடத்தி முடிச்சு காட்டியிருக்காங்க இல்லைங்களா சலீம்? எஸ் பார்த்திபன், நீங்கள் நம்ம ஸ்டுடியோலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மினிட் பை மினிட் அப்டேட்லாம் பார்த்தீங்க. நம்ம ரமேஷ் சென்னை ஃபீல்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக பார்த்தாரு எப்படி இருந்ததுன்னு சொல்லி. நான் நம்ம ஆஃபீஸ் சார்பாக டெல்லி ஜந்தர் மந்தருக்கே போயிருந்தேன். ஓகே, எப்போ போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கரெக்டாக நாடாளுமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் அங்கே தான் இருந்தேன். அந்த ஜந்தர் மந்தர் அப்படிங்கிறது டெல்லியில் நம்ம ஆடியன்ஸுக்கு புரியறதுக்காக அந்த ஜந்தர் மந்தர் சாலை அப்படிங்கிறது டெல்லியில் எப்போவுமே யாராவது நான் போராட்டம் பண்ணணும்னு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னாங்கன்னா, சரி ஜந்தர் மந்தருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி டெல்லி போலீஸ் அவங்கள ஜந்தர் மந்தர் அனுப்பிடுப்பாங்க. அந்த ரோட்ஸ் எல்லாம் பார்த்தா ரமேஷ் ரொம்ப நல்லா தாராளமாக இருக்கும். ஒரே ஸ்ட்ரெச்சில் இருக்கும். நல்ல பெரிய ரோடு, அது பாதி ரோடு வரைக்கும் வாகனங்கள்லாம் அலோவ் பண்ணுவாங்க. பிறகு பேரிகேட் போட்டு போராட்டம் நடத்துகிறவங்களுக்கு ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும், அங்கே போராட்டம் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஜந்தர் மந்தர் சாலை எங்கே இருக்குன்னா, பார்லிமெண்ட்லேருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நல்ல ப்ராட் ரோட்ஸ். நிறைய நாள் இந்த போராட்டம் ஆரம்பிச்சதுலேருந்தே இந்தியா முழுவதும் வெவ்வேறு பகுதியிலேருந்து டென்ட் அடித்து அங்கேயே தங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவர் நம்ம இந்தியாவில் கல்வி புரட்சி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் லடாக்கில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடித்த படம் பேர் என்ன ரமேஷ்? நண்பன் படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்களா பார்த்திபன்? எஸ், கொசக்சி பசப்புகழ்னு அந்த கதாபாத்திரத்தோட வடிவமைப்பு. அதோட ஒரிஜினல் ஹிந்தியில் 3 Idiotsல அமீர் கான் நடிச்சிருந்தார். ஃபுங்சுக் வாங்குடு அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். அது இவருடைய பர்சனாலிட்டி அடிப்படையில் தான் வடிவமைக்கப்பட்டுச்சுன்னு அப்போத்துலேருந்தே ஒரு டாக்ஸ் இருக்குது. இப்போது பேரோடு சேர்த்து ஆளும் இப்போ பயங்கர பிரபலம் ஆயிட்டார். பாருங்கள், அவர் 26 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டாருங்க ரமேஷ். இன்னும் ஒருத்தர், அதாவது தீப்கே அப்படிங்கிறவர் வெறும் 30 வயசு தான். அவர் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவராக இருக்கிறார். ஸோ அவங்கெல்லாம் இருந்தப்போ அந்த களம் பரபரப்பாக இருந்தது. பட் நான் போன அன்னைக்கு தான் சோனம் வாங்சுக்கு போலீஸ் வலுக்கட்டாயமாக ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. எங்ககிட்ட ஹைகோர்ட் உத்தரவு இருக்குது, உங்களுடைய உடல் நலம் கெட்டு போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருந்தாங்க. பட் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்க்க முடிஞ்சது. அந்த பிளக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அந்த போராட்டத்தில் இருந்தாங்க. ஜென்சி இளைஞர்கள் அவங்கெல்லாம் போகும்போது அப்படி இருந்தாங்க. ரொம்ப களம் ரொம்ப அமைதியாக தான் இருந்தது. பட் மறுநாள் தான், அதாவது 20ஆம் தேதி நாடாளுமன்றம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க செஷன். மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாள். முன்னாடியே இவங்க அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட போகிறோம், மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நாடாளுமன்றத்தை முற்றுகையிட அந்த யங்ஸ்டர்ஸ் கும்பல் ஜந்தர் மந்தர்லேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அங்கே தான் அந்த தள்ளுமுள்ளு காட்சிகள் அரங்கேறியது. அப்புறம் அந்த கண்ணீர் புகை குண்டுகள்லாம் வீசப்பட்டது. அந்த போராட்டமே வேற டேர்ன் எடுத்து போச்சு. இந்த டெல்லி ஜந்தர் மந்தர் பல வரலாற்று போராட்டத்தை பார்த்த ஒரு இடம் தான். விவசாயிகள் அங்கே போராடி இருக்கிறாங்க. பட் ஜென்சி இளைஞர்கள் அங்கே வரும்போது அந்த போராட்ட களம் எந்த மாதிரியான வித்தியாசம் அங்கே இருந்தது? ரொம்ப ஆக்டிவாக லைவாக இருந்தது. நம்ம போராட்டத்துக்கு தான் வந்திருக்கோமானே நமக்கு ஃபீல் ஆகலை. மற்றவங்க போராட்டம் பண்ணும்போது இப்போ விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, வேறு அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ரொம்ப சீரியஸாக இருக்கும். பட் ஜென்சி இளைஞர்கள் போராட்டம் பண்ணுறது நம்ம ஏதோ ஒரு காலேஜுக்குள்ளே ஒரு ஃபீல். எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோனில் வீடியோ எடுத்து நிறைய பேர் போடுறத பார்க்க முடிஞ்சது. ரீல்ஸு ஷார்ட்ஸ் இதெல்லாம் அங்கே ஷூட் பண்ணி போடுறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப லைவ்லியாகவும் இருந்ததுன்னு சொல்லி. இது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இது ஒரு ஜாலியான அட்மாஸ்பியர், அதே நேரத்தில் போராட்ட கோஷங்களும் எழுந்துட்டு இருந்த ஒரு இடமா தான் இருந்துச்சு. ஆனால் திங்கட்கிழமை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரோட முதல் நாள் ஆரம்பிக்குது. அன்னைக்கு இந்த போராட்டம் வேகம் எடுக்கும் போது தான் அங்கே தள்ளுமுள்ளு தடியடி அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஸோ மாணவர்கள் மேலே இவ்வளவு மோசமாக தடியடி நடத்தணுமா அப்படின்ற ஒரு சர்ச்சையும் அன்னைக்கு தான் ஆரம்பிச்சது இல்லையா? ரமேஷ், டெல்லியில் நடந்ததை சார் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போது அவ்வளோ ஹாட் அண்ட் ஹேப்பனிங்காக அப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கே தமிழக அரசியல் கட்சிகள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண தொடங்கினாங்க அந்த கட்டத்தில்? டெல்லியில் ஒரு பக்கம் போராட்டம் போய்கிட்டு இருக்கும்போதே தமிழகத்திலையும் டெல்லி போராட்டத்துக்கு ஆதரவாக நிறைய போராட்டங்கள் வந்ததை பார்த்தோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பார்த்த ஒரு மாநிலம். இப்போது நீட் எதிர்ப்புக்கான ஒரு போராட்டம் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயும் வந்தது. குறிப்பாக சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா லயோலா கல்லூரி, நியூ காலேஜ், மாநில கல்லூரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே
வந்து காலேஜ் உள்ளேயே போராட்டம் நடத்தினாங்க. மற்றொரு பக்கம் டி நகரில் பாலன் இல்லம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில அலுவலகம், அங்கேயே சிஜேபி கட்சியினரும் சரி மாணவர்கள் அமைப்பினர் வந்து அங்கேயே டென்ட் போட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அரசியல் கட்சிகள் நேரில் போய் ஆதரவும் கொடுத்துருந்தாங்க. ரைட். களம் சூடாயிட்டு இருந்தது அப்படின்றத நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சது. டெல்லியில் பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க, ஆனால் ரொம்ப எங்களை காக்க வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அனுப்புகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் சிஜேபி பிரதிநிதிகள் தரப்புலேருந்து முன்வைக்கப்பட்டுச்சு இல்லையா? எஸ் பார்த்திபன், சிஜேபி பிரதிநிதிகள் முதல்ல மத்திய அமைச்சர்களை சந்திக்கும் போது ஜேபி நட்டா அவர்களுடைய வீட்டில் தான் போய் சந்திச்சாங்க. பட் சந்திப்பு முடிஞ்ச உடனே என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நியாயமாக எங்களை எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்த மாட்டேங்கிறாங்க, அதிகமாக காக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு என்ன சொன்னாங்க, ஒன்று மத்திய அமைச்சர்கள் போராட்டம் பண்ண ஜந்தர் மந்தர் வரணும், இல்லையா நாங்கள் உங்கள் இடத்துக்கு வரமாட்டோம், நீங்கள் எங்கள் இடத்துக்கு வரமாட்டீங்க அப்படின்னா காமனாக ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் கான்ஸ்டியூஷன் கிளப் ஆஃப் இந்தியா, இந்த கான்ஸ்டியூஷன் கிளப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஜந்தர் மந்தருக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே தான் நம்ம தினத்தந்தி ஆஃபீஸ் இருக்கிற ரமேஷ், நம்ம ஆஃபீஸுக்கு நேர் எதிர்த்தாப்பில் ரஃபி மார்க் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்லுவாங்க. அங்கே தான் அந்த பேச்சுவார்த்தையானது நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் போராட்டக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே. எஸ். ஒரு பக்கம் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைனா மாணவர்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல், குறிப்பாக நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி அந்த வாயில்கள் மூடப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அதனை தொடர்ந்து அவங்க மேலே கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகப்படுத்தினது, தண்ணீர் கேனனை வந்து பீச்சு அடித்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. மாணவர்கள் மேலே இவ்வளவு கொடூரமாக தாக்குதல் நடத்தணுமான்னு கட்சிகளும் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. குறிப்பாக இங்கே தமிழகத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் வச்சுட்டு இருக்காங்க. மாணவர்கள் மேலே தாக்குதல்னா உடனே இன்னுமே வலுவாக தன்னோட கண்டனத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேக அரசுல இருந்துமே அமைச்சர் நிர்மல்குமார் இதை பத்தி பேசியிருந்தார். மாணவர்கள் மேல எல்லாம் நீங்க தாக்குதல் நடத்துறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தன்னோட கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருந்தாரு. பட் ஒட்டுமொத்த இந்தியாவுமே உழுக்கின ஒரு விஷயம்னா மாணவர்கள் மேல இவ்வளவு கண்மூடித்தனமான தாக்குதலை வந்து போலீசாரும் துணை ராணுவத்தினரும் நடத்திருக்காங்களே அப்படின்றது தான். இது வரைக்கும் பேசாம இருந்த நிறைய செலிபிரிட்டிஸ் முன்னாடி வந்து தங்களோட கண்டனத்தை பதிவு பண்ணதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அம்சம் என்னென்னா ரமேஷ், இப்போ மாணவர்கள் மேலே அந்த தடியடி நடத்துறதுக்கு முன்னாடி போலீஸார்லாம் பேட்ஜ் இல்லாமல் காணப்பட்டாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த பேட்ஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. முன்னாள் டிஜிபி, நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் டிஜிபி திரு சைலேந்திர பாபு சார் அவர்கள் அவரோட ஃபேஸ்புக்கில் அவர் ஒரு வீடியோ போட்டு இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. யூஸ்வலாக இந்த போராட்டத்தை டெல்லி போலீஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா டெல்லி போலீஸ் மூத்த அதிகாரிகள் வந்து போராட்டக்காரர்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா சுமூகமாக முடிய, தடியடி இல்லாமல் முடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் எடுத்த உடனே அங்கே பார்த்தா ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. ஒரு மிலிட்ரி யூனிஃபார்ம் மாதிரி போட்டுக்கிட்டு ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் வந்து களத்தில் நிற்கிறாங்க. சீனியர் ஆஃபீஸர்ஸை கேமராவில் பார்க்க முடியல. ஒருவேளை அங்கே இருந்தாங்களா, கேமராவில் அவங்க தெரியலையா அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு டெல்லி போலீஸ் தரப்பில் ஒரு சீனியர் ஆஃபீஸர் பேசியிருந்தால் மாணவர்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருப்பார், நிறைய பேசியிருப்பாங்க. பட் ஒரு கான்ஸ்டபிள் ரேங்க்கில் அல்லது ஒரு அந்த கான்ஸ்டபிளுக்கு அடுத்த கட்ட ரேங்க்கில் உள்ள ஒருத்தவங்க வந்து ஃபீல்டில் நிற்கும் போது, அதுவும் ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் இவங்கெல்லாம் எங்கே டிப்ளாய் பண்ணுவாங்க வழக்கமானா, எங்கேயாவது கலவரம் நடக்குது, மணிப்பூரில் ஏதாவது வயலன்ஸ் நடக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நிலைமை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகுது அப்படின்னா அங்கே நிலைநிறுத்தப்படக்கூடிய ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸை கொண்டு வந்து எதனால் டெல்லியில் மாணவர்கள் போராட்டத்துக்கு போட்டாங்க அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது. ஸோ அந்த வகையில் இதை யார் இந்த மாதிரி மிஸ்மேனேஜ் பண்ணா, பேச்சுவார்த்தை நடத்தி அன்பாக ஒரு கூட்டத்தை கலைஞ்சு செல்ல வைக்காமல், எப்படி நம்ம திருச்சியில் வந்து எஸ்பி மயில்வாகனன் அவர்கள் இங்கே வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பேசியே அந்த கூட்டத்தை கலைச்சார். ஓகே. ஆனால் அங்கே அதே மாதிரி மாணவர்கள் தான் எல்லாமே யங்ஸ்டர்ஸ், யங் பிளட் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களுடைய கோரிக்கை அந்த நீட்டு வினாத்தாள் கசிவு, அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு பேச்சுவார்த்தையில் கலைக்காமல் தடியடி வரைக்கும் போனது எதன் காரணமா? ஒரு கண்ணீர் புகை குண்டு வீசினதுனால தான் இவ்வளோ பெருசாச்சு. இந்த ரப்பர் பெல்லட் குண்டுகள் எல்லாம் கூட ரப்பர் பெல்லட் குண்டுகள், இன்ஃபேக்ட் ரப்பர் பெல்லட் குண்டுகள் வந்து அந்த அடிபட்ட குண்டு காயங்கள்லாம் பார்க்கும்போது ரப்பர் பெல்லட்டால் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. பட் இதை பற்றி இன்னும் டெல்லி போலீஸும் ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸும் தெளிவுபடுத்தணும். முதல்ல யார் இந்த ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸை களத்தில் இறக்கி விட்டது? டெல்லி போலீஸ் எங்கே போனாங்க? ஒரு பெண் போராட்டக்காரர்களை, யங் ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணும்போது பெண் காவலர்கள் அதிகம் இல்லாத காரணம் என்ன? அங்கே மேல் ஆஃபீஸர்ஸ் ஏன் அதிக அளவில் வராங்க? ஏன் பெண் ஆஃபீஸர்ஸ்க்கு அங்கங்கே வந்து பற்றாக்குறையா?
இப்படி பல கேள்விகள் முன்வைக்கப்படும். इस बैरिकेडिंग से आगे हमें नहीं जाने दिया जा रहा. எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. ஒரு வருஷத்தில் 20 லட்சம் பேர் நீட் எழுதுகிறாங்க. கொஷின் பேப்பர் லீக் என்னும் போது எவ்வளோ மன உளைச்சல், அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க பேரண்ட்ஸுக்கு மன உளைச்சல், மாணவர்களுக்கு இன்னும் கடுமையான மன உளைச்சல், அவங்களுடைய சகோதரர்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ரொம்ப சீரியஸான ப்ரிப்பரேஷனை வந்து இந்த மாதிரி லீக் அப்படிங்கிறது சோதித்து பார்க்குறோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கோரிக்கை நியாயமானதுன்னு சொல்லி மார்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஆரம்பத்திலேயே அங்கே ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய போலீஸில் ஒரு சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள கலைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க தான் பட்டுது. பட் அங்கே ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் எல்லாம் போட்டு டிப்ளாய் பண்ணி கண்ணீர் புகை குண்டுகளை வீசி இன்னும் சில காட்சிகள்லாம் வந்தது. லைக் நாடாளுமன்ற கேட்ஸ் எல்லாம் இழுத்து மூட்டுறதை நம்ம பார்த்துருப்போம், ராஷ்டிரபதி இதெல்லாம் பார்த்துருப்போம். அங்கே காருக்கு பின்னாடி துப்பாக்கி வச்சு எய்ம் பண்ண விஷயம்லாம் வந்திருக்கும் பார்த்தீங்களா. இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கோபத்தை வர வச்சிருச்சு. நாங்கள் என்ன தப்பு செஞ்சிட்டோம், ஒரு ரப்பர் குண்டு போட்டு ஏன் அடிக்கிறீங்க, ஒரிஜினல் துப்பாக்கி தோட்டா வச்சு அந்த துப்பாக்கியை எங்கள் மேலே வந்து பாயிண்ட் பண்ணி நீங்கள் வந்து குறி பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை, இது நம்ம ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தலைமுறை இந்த ஜென்சியோட ஒரு லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் இருக்காங்களே, இதை வந்து இவ்வளவு சீரியஸான சுச்சுவேஷனையும் எப்படி பகடி பண்ண முடியுன்றது வந்து அவங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கணும் போல இருக்கு. இப்போ சலீம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, போலீஸ் வந்து தடியடியெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்றது. அது என்ன, ஒரு பொண்ணு இது சம்மந்தமாக ஒரு ரீல் போட்டிருக்காங்க. என்னென்னா, நாட்டுக்காக 2 தடியடி வாங்கலான்னு தான் நான் போராட்ட களத்துக்கு போனேன், அங்கே போனால் துப்பாக்கியோட வந்து நிற்கிறான் அப்படின்னு கிண்டலாக சுயப்பகடி பண்ணி அந்த பொண்ணு போஸ்ட் போடுறாங்க. ஸோ இதை இவங்க டீல் பண்ணுறதே ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை நம்மளால் பார்க்க முடியுது. எக்ஸாக்ட்லி. அதே போல் பாருங்கள், இப்போ பீகார்லலாம் போராட்டக்காரர்களே போலீஸ்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி போலீஸ் அங்கிள் வெயில் அதிகமாக இருக்குது, எப்போ அந்த தண்ணீர் வாகனத்தில் தண்ணி அடிப்பீங்க, நாங்கள் குளிச்சுட்டு போயிடுறோம். கேட்கவும் பார்க்கவும் அதிர்ச்சிகரமாகவும் அதே நேரத்தில் சிரிக்காமலே இருக்க முடியல. ஐயோ சீரியஸான சுச்சுவேஷன், நம்ம சிரிக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த பசங்க போய் இந்த கண்ணீர் புகை குண்டெல்லாம் வச்சிருப்பீங்களா, அது எப்போ பயன்படுத்துவீங்கன்னு ஒரு பையன் கேட்குறான். இன்னொரு பையன் வந்து தண்ணீரை பீச்சு அடிக்கும் போது நீங்கள் குறிப்பிட்டீங்களே வடிவேலு டான்ஸ் ஆடினார்ல, அதே மாதிரியான ஒரு சீனை படம் பார்க்காத அவன் தான் அங்கே வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஒரு பசங்க வந்து மேகம் கருக்குதுன்னு பாட்டை போட்டு அதை வைப் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ ஒரு புரிந்து கொள்ள முடியாத, அதே நேரத்தில் நம்ம ரொம்பவே அண்டர்மைன் பண்ணப்பட்ட ஒரு தலைமுறையாக ஜென்சி இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல, கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. அதாவது எதையும் சந்திப்போம், நாங்கள் எந்த லெவலுக்கும் போவோம் அப்படிங்கிற ஒரு தயாரிப்புலையும் எங்கேயுமே சோர்ந்து போல அவங்க அந்த ஸ்பிரிட் அப்படியே வச்சுருந்தாங்க. இன்னொரு ரீல் பற்றி சொல்லும் போதுங்க ரமேஷ், ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேமராவை எடுத்துகிட்டு ஒவ்வொரு போலீஸ் டீம்கிட்ட போய், அங்கிள் இன்றைக்கி அடிக்க மாட்டீங்கல்ல, இன்றைக்கி அடிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸே சிரிக்கிறாங்க, இல்லை அடிக்க மாட்டோம். ஸோ வடமாநில இளைஞர்களை அந்த போராட்ட காலத்தில் நிறைய பார்க்க முடிஞ்சது. நம்ம தென் இந்தியாவிலேருந்து யாரும் அங்கே வந்திருந்தாங்களா, அந்த காலம் எப்படி இருந்தது? இன்ஃபேக்ட் நம்ம தென்னிந்தியாவிலேருந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள், அப்புறம் ரவிக்குமார் அவரும் வந்திருந்தார். அதே போல் கனிமொழி அவர்கள் போராட்ட காலத்துக்கு வந்து திமுக சார்பாக வந்திருந்தாங்க. இது வந்து நாடாளுமன்ற சீசன், நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறதால நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் மேக்சிமம் ஸ்ட்ரென்த் வந்து திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தும் போது அப்போ அந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்தது. மேபி அடுத்த எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 2029 தாவேகா எம்பிஸ் எத்தனை எண்ணிக்கையில் உள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே இப்போ திமுக பெரிய கட்சியாக இருக்காங்க, கூட்டணி காங்கிரஸ் கட்சி. ஜந்தர் மந்தரில் ஆரம்பித்த இந்த ஸ்பார்க் வந்து நாடு முழுக்க பல்வேறு நகரங்கள்லையும் பரவிட்டு இருக்கு. பீகார் எப்படி கையாண்டாங்கன்னு பார்த்தோம். மும்பையிலையும் ஒரு வைரல் மூமெண்ட் போடுச்சு இல்லைங்களா ரமேஷ்? அதாவது அங்கே போராட்டம், பீகார்லேயும் போராட்டம், மும்பையிலையும் போராட்டம், இந்தியா முழுவதுமே போராட்டம் தீவிரமாக போயிட்டு இருக்கு. மும்பை போராட்டம் வந்து சோசியல் மீடியாவில் எல்லாருமே கவனிக்க வச்சுது. காவல்துறை வாகனம் நிற்கிது, அங்கே ஒரு பெண் வந்து அந்த தைரியமாக காவல்துறை வாகனத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை அடிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அந்த
இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் தடுக்கிறாங்க. ஸோ சிங்க பெண்களாக இந்த போராட்டத்தில் பெண்களும் அங்கே பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறது தான் பேச வைக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருந்திருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ஏட்டு சுரக்கா வந்து கறிக்கு உதவாது அப்படின்னு. பொதுவாக இந்த கரப்பான் ஜனதா கட்சி வந்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தொடங்கினப்போ அது ஒரு ஆன்லைன் கட்சி தான் அப்படிங்கிற விமர்சனம் இருந்தது. களத்துக்கு வந்து கரப்பான் ஜனதா கட்சி வந்து பெருசாக வந்து எஃபெக்ட் இருக்காதுன்னு. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி மத்திய கல்வித்துறை அமைச்சரையே மாற்ற வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு போராட்டமாக இருந்திருக்கு. இந்த தருணத்தில் ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஒரு புகைப்படம் இருக்கு இல்லைங்களா, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு புகைப்படத்தை வந்து ரீக்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு தருணமாக மாதிரி இருக்கு. தியனமென் ஸ்கொயரில் வந்து ஒரு பெரிய ராணுவ டேங்க்கு முன்னாடி ஒருத்தர் வந்து தைரியமாக வந்து நிற்பார். அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டை அந்த பெண் சாதிச்சு காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது சமூக ஊடகங்களில். இன்னொன்று சலீம், ஜந்தர் மந்தரில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னா, நாடு முழுக்க இருந்து யார் யாரோ சமூக ஊடகங்கள் மூலமாக உணவு டெலிவரி போர்ட்டலில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி அந்த போராட்ட காலத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னாருக்கு சப்ளை டெலிவர் பண்ணணும்லாம் கிடையாது, மொத்தமாக ஆர்டர் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இலவசமாக உணவு அப்படின்றதையும் சாத்தியப்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் ஆர்டர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அங்கே வரக்கூடிய ஃபுட் டெலிவரி பாய் வந்து யாருக்காவது பசிச்சா வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. காசுலாம் கேட்கல, உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க, பசிச்சா நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. ஆனால் அதை தொடர்ந்து அதையும் கட்டுப்படுத்தணும்னு அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா. உணவு டெலிவரிக்கு வர்றதோ இல்லை டாக்ஸி சர்வீஸ் இதுக்கெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து உள்ள நுழையிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மாணவர்கள் போராட்டம், அவங்க மேலே நடத்தப்பட்ட தாக்குதல், அதுக்கு அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, சீரியஸான ரியாக்ஷனும் இருந்துச்சு, பகடி பண்ணுற ரியாக்ஷனும் இருந்தது. எல்லாமே போயிட்டு இருக்கும்போது அரசியல் கட்சிகளும் என்ட்ரி கொடுத்துருக்காங்க இல்லையா. குறிப்பாக எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் யாரெல்லாம் எதிர்கட்சியாக இருக்காங்களோ ரொம்ப ஆக்டிவாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திரு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அவர்கள், அப்புறம் நம்ம சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் அவர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் போராட்ட காலத்தில் அவங்க பங்கெடுத்துப்பாங்கன்னு நினச்சா பிரதமரோட வீட்டு முன்னாடி நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம்னு திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க. அதனால் அது ஒரு பதற்றமான ஒரு சூழலை உருவாக்குச்சு இல்லைங்களா ரமேஷ்? எஸ், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து பிரதமர் இல்லம் பக்கத்திலேயே போராட்டம் பண்ணுறாரு. உடனே தீர்வு வேணும், மக்களவையில் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்கணும்னு பல கோரிக்கைகளை ராகுல் காந்தியும் வச்சுருந்தாரு. ஓகே. ஆனால் என்ன சொல்கிறது, பிரதமரோட வீடு இருக்கக்கூடிய ஒரு இடம்னா ஒரு ஹை லெவல் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம், நிறைய ப்ரோட்டோகால் இருக்கக்கூடிய இடமாகவும் இருக்கும். அந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் வந்து போராட்டம் பண்ணுறாருன்னா அது வந்து என்ன சொல்ற ஒரு செக்யூரிட்டி கன்சர்னாக மாறிடாதா? பார்லிமெண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே ராகுல் காந்தி அவர்களுடைய இல்லம் இருக்கும், கொஞ்சம் தூரத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய இல்லம் இருக்கும். ஸோ எங்கே பிளான் பண்ணாலும் ஒரு 15-20 மினிட்ஸில் போயிடலாம். ரைட். அதனாலவே ஒரு பாதுகாப்பு காரணங்கள் அப்படின்ற ஒரு அடிப்படையில் எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க, ராகுல் காந்தி அவர்கள் உட்பட. ஆனால் அவரை கையாண்ட விதமும் வந்து பெரிய விவாதத்துக்குள்ளாச்சு இல்லைங்களா. காலை பிடிச்சி தரன்னு இழுத்தாங்க, அதுக்கப்புறம் குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் கைது பண்ணியிருக்காங்க. பிரியங்கா காந்தி அவர்களையும் கூட ரஃப் ஹேண்டில் பண்ணி தான் கைது பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம காட்சிகளோட பார்க்க முடிஞ்சது. क्या कुछ चोट लगने की भी बात है क्या मौसमी? பட் இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, போராட்ட களத்துக்கு போகாமல் ஏன் இங்கே வந்து பிரதமர் வீட்டு முன்னாடி ஏன் வரணும் அப்படின்றத எனக்கு பர்சனலாக ஏற்பட்ட சந்தேகன்றதை தாண்டி சோனம் வாங்சுக்கோட மனைவி அவங்களுமே இதை சார்ந்த கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அரசியல் கட்சிகள் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இங்கே வாங்க, எதுக்கு அங்கே போய் இவ்வளோ பிரச்சனை இழுத்து விட்டுருக்கீங்க அப்படின்றதையும் பதிவு பண்ணாங்க. ஸோ அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடு எப்படி போயிட்டுருக்கு காங்கிரஸ் தாண்டி ரமேஷ்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுமே போராட்டத்துக்கு நேரில் போய் ஆதரவு பண்ணியிருந்தாங்க. கனிமொழி நேரில் போயிருந்தாங்க, ஆசா ஜந்தர் மந்தர் இடத்துக்கே போயிட்டு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. வைகோ, துரை வைகோ, திருமாவளவன் அப்படின்னு தமிழகத்தில் யாருக்கெல்லாம் எம்பிக்கள் இருக்கோ அவங்க எல்லாருமே ஆதரவு கொடுத்துருந்ததையும் பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசியல் தலைவர்கள் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான், மற்றபடி வேற எந்த இன்ட்ராக்ஷனும் தேவையில்லை அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ராகுல் காந்தி அங்கே போய் போராட்டம் பண்ணார் நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் தேசிய ஊடகங்களில் ஒரு சில ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் போட்டாங்க. ராகுல் காந்தியினுடைய மூக்கில் இருந்து ரத்தம் வர மாதிரி ஒரு பிக்சர். ஸோ அந்தளவு
வந்து போராட்டக்காலம் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடுத்த நாள் அவர் ரொம்ப கேஷுவலாக வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அது சார்ந்து இங்கேயும் ஒரு சர்ச்சை வந்துச்சு இல்லைங்களா? இங்கே தமிழக அரசு காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணல. ரொம்ப தாமதமாக ஒரு நாள் கழிச்சு தான் வந்து அது சம்மந்தமான ஒரு அறிக்கை தான் வெளியாச்சு சமூக ஊடகத்தில். அதை தாண்டி வேற பெரிய ரியாக்ஷன் வரலையே அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டுச்சு. காங்கிரஸ் கட்சி வந்து ராகுல் காந்தி அங்கே கைதாகும் போது அன்னைக்கு நைட்டே இங்கே சென்னையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. பனகல் மாளிகை பக்கத்தில் போராட்டம் நடத்தி அரெஸ்ட் இருந்ததெல்லாம் பார்த்தோம். அவங்களுடைய போராட்டம் ஆனால் பெரிய வீரியமாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு. ஓகே, இன்ஃபேக்ட் முன்னாடி வந்து திமுகவும் காங்கிரஸும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ராகுல் காந்தி அவர்கள் போராட்ட களத்தில் இருக்கார் அப்படின்னா அவங்களை சுற்றி திமுக இருந்திருப்பாங்க. பட் இப்போ அப்படி இல்லை, காட்சிகள் மாறிடுச்சு. அவங்க தமிழ்நாட்டில் எப்போ திமுகவை விட்டுட்டு தாவேக்காவோட கூட்டணி வச்சு அமைச்சரவையில் பங்கு வகிச்சாங்களோ மிகப்பெரிய விரிசல் விழுந்து போச்சு. அதுக்கு முன்னாடியே விரிசல் இருந்தது, பட் ரொம்ப பெருசாகிடுச்சு. இப்போ டெல்லியில் காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஏதாவது ஒரு போராட்டம் நடந்தால் திமுக பங்கேற்கிறது இல்லை. காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து விட்டு நாங்கள் எதிர்கட்சியோடு இணக்கமாக இருப்போம் அப்படி தான் திமுக. நாடாளுமன்றத்திலேயே இந்த பக்கம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு திமுக வந்து தனியாக தான் போராட்ட களத்தில் இருந்தாங்க. திமுகவுடைய 22 எம்பிக்களும் தனியாக ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அங்கே இருந்து அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இனிமேல் யாரும் இவங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க போல இருக்குது. பட் அது நாட்டாம படத்தில் சின்ராசு பாருங்க தனியாக இருக்கான்ற மாதிரிலாம் மீமெல்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பட் அவனை சீரியஸ் நோட் என்ன சொன்னாங்கன்னா, ராகுல் காந்தி ஒரு வேளை திமுக கூட்டணியில் இருக்கும்போது ராகுல் காந்தி மேலே இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தா, இந்த மாதிரி ரத்தம் வழிகிற பிக்சர் மட்டும் வெளியாகி இருந்தா, இவ்வளோ நேரம் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கே போயிருப்பாரு, நேரில் போய் சந்திச்சிருப்பாரு. ஆனால் இப்போ பாருங்க உங்களை கண்டுக்க யாருமே இல்லைன்ட்டு ஒரு சீரியஸ் டோனில் ஒரு பகடி கலந்த விமர்சனமும் வைக்கப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது.